பிரியமானவர்களே, இந்த வேளையிலே என்னுடைய ஆண்டவராகிய தேவனை நான் நினைவுகூறுகிறேன் அதிகமாக. ஏனென்றால் அவர் என்னை அவருடைய ஊழியத்திற்காக நான் பிறக்கும் முன்னமே தேர்ந்தெடுத்திருக்கிறார். என்னுடைய பெற்றோரை நினைக்கிறேன். அவர்கள் நான் பிறப்பதற்கு முன்னமே என்னுடைய தாய் தகப்பனோர் பொருத்தனை பண்ணினார். இனி பிறக்கிற ஆண் குழந்தையை ஆண்டவருடைய ஊழியத்துக்காக விட்டுவிட வேண்டும் என்று பொருத்தனை பண்ணினார். அந்த பொருத்தனை பிரகாரம் நான் பிறந்த பொழுது 18வது வயசில் அதை எனக்கு சொன்னார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிறு பிராயத்திலேயே தெய்வபக்தியாய் வளர்த்து வந்தார்கள். என்னுடைய 18 வயதில் சொன்ன பொழுது தேவ தரிசனம் பெற்றில்லாமல் இந்த ஊழியத்திலே நான் செல்ல மாட்டேன் என்று நான் ஒரு தீர்மானம் பண்ணேன். அப்படி இருக்கிற போது தான் என்னுடைய பெற்றோர் என்னுடைய தாயாருக்கு நீண்ட கால சுகவீன திரும்பித்தோம் ஆலங்கோட்டையிலே ஆரம்பித்து நடந்து கொண்டு இருந்த அந்த யெகோவா ஷம்மா ரட்சணிய கூட்டம் என்கிற கூட்டத்துக்கு கடந்து போனார். கர்த்தர் அற்புதமான காரியங்களை செய்து கொண்டு இருந்தார். அந்த நாளிலே தான் ஆண்டவர் என்னை ரட்சித்தார். பரிசுத்தாவினால் அபிஷேகம் பண்ணினார். ஆவிக்கிற வரங்களில் நான் நிரப்பினார். அவருடைய ஊழியத்துக்காக என்னை தெரிந்தெடுத்தார். அவருடைய ஊழியத்துக்காக தேர்ந்தெடுத்த பொழுது என்னுடைய பெற்றோருக்கு ஒரு பயம். இப்படியே பெந்தேகோஸ்து ஊழியக்காரனாய் போடுவானு அந்த பயம். ஆகவே அவர்கள் சீக்கிரமாக வேத கலாசாலையில் படிக்க போக வேண்டும் என்று அந்த சிஎஸ்ஐ பிஷப்பை அணுகி அப்ளிகேஷன் கொடுக்க முடியாது செய்தார். ஆனால் அந்த அப்ளிகேஷன் கொடுத்த காலம் கலாசாலை ஆரம்பிக்கிற காலம் அல்ல. ஆகையினாலே இடை கொஞ்ச காலம் இருந்தது. என்னை அடுத்த வருஷத்துல தான் எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்னை ஒரு சபையிலே உபதேசியராக போட்டார். அப்பொழுது இந்த பீடத்தை விட கொஞ்சம் பெருசாக இருப்பேன், கொஞ்சம் உயரமாக இருப்பேன், அவ்வளோதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கே போய் பிரசங்க பீடத்தில் என்னால் இப்படிதான் இருக்கும். அங்கே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலாவது சில மாத காலங்கள் அங்கே இருந்து சூரங்குடி என்கிற சபை, அந்த சபையிலே நன்றாக இருந்தது. அந்த ஊருக்கும் இந்துக்களுக்கும் பெரிய விரோதம் வைராக்கி இருந்து இவர்கள் அந்த கோயிலை அடித்து உடைத்தார்கள், அவர்கள் இந்த கோயிலை அடித்து உடைத்தார்கள். அப்படிப்பட்ட கட்டத்திலே என்னை அங்கே உபதேசியாராக நியமித்தார்கள். ஆண்டவருடைய பெரிய கிருபையினால் அந்த இந்துக்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் சமாதானம் உண்டாயிற்று. பெரிய சபையில் வைக்கலாம் என்று சியோன்புரத்தை கொண்டு போனார். அது ஒரு பாஸ்டர் சபை. சியோன்புரத்திலே நான் போன பொழுது ஒரு புதன்கிழமை ஆராதனை நடத்தினேன், ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நடத்தினேன் நினைக்கிறேன். ஆனால் கர்த்தர் சொன்னார், நான் உன்னை எதற்காக அபிஷேகம் பண்ணுகிறேனோ அதை நீ செய் என்று சொன்னார். அடிக்கடி ஆண்டவனோடு விதமாய் பேசினார். நான் உன்னை எதற்காக அபிஷேகம் பண்ணினோ அதை செய். கடைசியாய் நான் கீழ்ப்படிய முடியாமல் பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருந்து கொண்ட சமயத்தில் கர்த்தர் சொன்னார், நான் உன்னை பிடித்து விடுவேன், உன்னை என்னுடைய கரத்தில் ஒப்பு கூடாவிட்டால் நானே உன்னை பிடிப்பேன் என்று சொன்னார். ஒரு சனிக்கிழமை சாயங்காலத்தில் என்னுடைய நாக்கிலே ஒரு பெரிய புண் உண்டானது. திடீரென்று கர்த்தர் சொன்னார், இது உனக்கு ஒரு அடையாளம். 4 மணிக்கு அந்த சிஎஸ்சி ஆலயத்தில் அந்த ஆராதனை நிறைவடையும். அந்த சமயத்தில் இந்த புண்ணானது மாறிவிடும், இது ஒரு அடையாளம் என்று சொன்னார். அதுபோல 4 மணிக்கு அந்த புண் மாறிவிட்டது. நான் போக முடியாத காரணத்தினாலே அங்கே உள்ள சபை செக்ரட்டரிக்கு ஒரு லெட்டர் எழுதி கொடுத்து நான் வர முடியாது என்று சொல்லிவிட்டேன். அப்போது அங்கே சபையிலே சொல்லிவிட்டார்கள், அந்த சின்ன பையனை நான் பெரிய சபைக்கு அனுப்பினா வருவானா, இந்த பெரிய சபையில் அந்த சின்ன பையனை கொண்டு போட்டிருக்கு, அவன் பயந்துட்டான் அப்படின்னா. அதற்கு பிற்பாடு திங்கட்கிழமையிலே நான் நேராக சேகரத்து போகிற இடத்துல போய் ராஜினாமா கடிதம் எழுதி கொடுத்தேன். நான் சுயாதீனமாய் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய போகிறதுனாலே நான் இந்த பணியிலிருந்து விலகி கொள்கிறேன் என்று கடிதம் எழுதி கொடுத்து விட்டு நான் என்னுடைய வீட்டுக்கு வந்தேன். ஒரு பெரிய தேவ வல்லமை என் மேலே இறங்கினது. தேவ பிரசன் மேலே இறங்கி என்னுடைய வீட்டிலே மாடியிலே ஒரு தனியான அறை உண்டு. அந்த அறையில் போய் ஜெபித்தேன். ஜெபித்த பிற்பாடு கீழே இறங்க எனக்கு முடியாது. அப்படி ஒரு பெரிய தேவ ஆக்கிரகிப்பு என்னை முழுதுமாய் ஆண்டு கொண்டது. ஆகாயத்தில் இருந்து ஒரு மேகம் எனக்கு முன்பாக வெளிப்பட்டது. அந்த மேகத்திலிருந்து சத்தம் எனக்கு கிடைத்தது. அப்பொழுது நான் ஒரு நோட் எடுத்து அந்த கிடைக்கிற வார்த்தையெல்லாம் எழுதி கொண்டே இருந்தேன்.
அதுதான் நான் வேதாகமம் படித்தது. வேத புஸ்தகத்தை பொதுவாக எனக்கு வேத கல்வி அதிகம் உண்டு. ஏனென்றால் எல்லா வேத பாடங்களிலும் நான் முதல் மார்க் எடுக்குவேன், நன்றாக வேதத்தை படிப்பேன். ஆனால் வேதத்துள்ள ரகசியங்கள் தெரியாது, சரித்திரங்கள் தெரியும். ஆனால் இதில் கற்றுக்கொண்ட பொழுது வேதத்து ஒவ்வொரு காரியங்களும், மனந்திரம் என்றால் என்ன, பாவ நிவாரணம் என்றால் என்ன, பாவ மன்னிப்பு என்றால் என்ன, ஞானஸ்நானம் என்றால் என்ன, இப்படியே தலைப்பு போட்டு வேத புஸ்தகம் எனக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டது. எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. இவ்விதமாக சபைக்கு அஸ்திபாரமான எத்தனை உபதேசங்கள் உண்டோ அத்தனையும் எனக்கு சரியாய் ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விஷயம் வரையிலும் வேத வசனங்கள் எனக்கு கோர்த்து கொடுக்கப்பட்டு அவ்விதமாய் நான் கற்றுக்கொண்டேன். அவ்விதமாய் கற்றுக்கொண்ட பிரகாரம் நான் ஊழியத்தை செய்ய ஆரம்பித்தேன். அப்பொழுதுதான் இந்த யெகோவா ஷம்மா ரட்சணிய கூட்டத்திலே கர்த்தருடைய ஆவியான ஜனங்களோடு பேசிக்கொண்டே இருந்தார். மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தினது போல உங்களை வழி நடத்துவதற்காக ஒருவர் நான் எழும்ப பண்ணுவேன், நீங்கள் சிதறி போகக்கூடாது என்று ஆவியானவர் பேசிக்கொண்டே இருந்தார். என்னை கண்ட பொழுது ஜனங்கள் எல்லாருக்கும் நான் தான் இந்த மனிதன் என்று எண்ணம் வந்து விட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திராகவே வர்த்தக நாடார் குடியிருப்பிலே 3 நாள் கூட்டம் என்று நோட்டீஸ் கொடுத்து ஒரு வெளிக்கூட்டம் நடத்தினேன். சின்ன பையனாக தான் இருந்தேன், 19 வயசு. அந்த வெளிக்கூட்டம் நடத்தும் பொழுது அந்த கூட்டத்தில் நான் ஒழுங்கு பண்ணது, அதற்கு முந்தி இந்த கூட்டம் நடத்தி கொண்டு இருந்த சொர்ணபாக்கியம் சகோதரி என்பவர், அவர்களே நான் இப்பொழுது நினைவு கூறுகிறேன். ஆலங்கோட்டையில் உள்ள அந்த குரூப்பையும் நான் நினைவு கூறுகிறேன். பாருங்கள், இவ்விதமாக அவர்கள் தான் அங்கே இருந்த எல்லா ஆளுகளுக்கு அறிவித்து ஜனங்கள் கூடி வந்தார்கள். அங்கே நான் வேற ஒன்றும் பேசவில்லை, எனக்கே பயம். அடுத்த கேள்வி கேட்டு சொல்றதை விட்டு அடுத்த சொன்னால் எனக்கு கேட்ட கேள்வி பதில் எப்படி சொல்கிறது. ஆகவே நான் பிரசங்கம் பண்ண போகிறதே வசனத்தை எல்லாம் கோர்த்து சரியாக ஒரு போர்டு எழுதி அவைகளை தொங்க விட்டு பிரசங்கம் பண்ணுவேன். பிரசங்கம் பண்ண பாடு ஒரு ரூமிலே போய்விடுவேன். நானும் பாச தாசையாவும் பாச ஏசுநேசனும் அங்கே ஒரு அறை உண்டு, அங்கே அறைக்குள்ளேயே நாங்கள் போய் பூட்டிக் கொண்டே இருந்து கொள்வோம். பாருங்கள், நான் சொல்லுவேன், நான் பிரசங்கம் பண்ண ஏதாவது உங்களுக்கு மனதிலாகல ஏதாவது கேள்வி உண்டு என்றால் அதை தொங்கப்பட்டிருக்கேன் பாருங்கள், அதை பார்த்து சொல்லி படித்து கொள்ளுங்க, என்கிட்ட ஒருத்தர் வந்து கேட்கக்கூடாதுன்னு சொல்லுவேன். அப்படி 3 நாள் கூட்டம் நடத்தி 3வது நாள் அநேகர் ஞானஸ்நானம் வேண்டும் என்று வேண்டார். எனக்கு தைரியம் இல்லை. நான் சொன்னேன், தாசியா நீங்கள் கொடுங்க, ஏசுநேசன் நீங்கள் கொடுங்க, நாங்கள் எங்கள் 3 பேருக்குள்ளேயும் குழப்பம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடைசியாக நாங்கள் ஞானஸ்நானம் பெற்று அந்த 6ஆம் என்கிற இடத்துக்கு போய் எடுத்துக்கொள்ளுங்கள் அனுப்பினோம். அப்பொழுதுதான் எங்களுக்கு முன்னமே ஊழியத்துக்கு வந்திருந்த சகோதரி சொர்ணபாக்கியம் அங்கே போய் ஞானஸ்நானம் எடுத்தார். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் மறுபடியும் சொன்னார் 2 மாதம் கழித்து, மறுபடியும் அங்கே அந்த இடத்துல தானே கூட்டத்தை போட்டு அந்த இடம் போட்ட பொழுது அதே செய்தியை கொடுத்து மனம் திரும்புதல். முதல் நாள் மனம் திரும்புதல், 2வது நாள் பாவ நிவாரணம், 3வது நாள் ஞானஸ்நானம், கடைசி ராத்திரி பரிசுத்தான விஷயம். நான் 4 தான் பேசுகிறேன், வேற ஒன்றும் பேசுறதுக்கு தெரியாது. அந்த ஞானஸ்நானத்தை பற்றி பேசின பொழுது 80க்கு அதிகமானவர்கள் ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுத்தார். என்ன செய்கிறது என்று நினைத்து கொண்டு இருந்தோம். அன்றைக்கு அந்த சபையிலே கூடி வந்த ஜனங்களிலே வயது முதிர்ந்தவர்கள் எல்லாரும் சொல்லிவிட்டார்கள், நீங்கள் தான் ஞானஸ்நானம் கொடுக்கணும், என்ன யோசிக்கிறீங்க, அப்படி எங்களை கட்டாயப்படுத்த ஆரம்பித்தார். அப்போ நாங்கள் ஜெபம் பண்ணினோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஞானஸ்நானம் கொடுக்கும்படி கர்த்தர் நடத்தினார். அப்பொழுது நான் ஞானஸ்நானத்துக்காக குளத்திலே போனேன். நான் கேள்விப்பட்டேன், நான் குளத்தில் ஞானஸ்நானம் கொடுக்க இறங்குற காட்சியை பார்த்து கரையில் என்ற நேர் அழுது விட்டார்களாம். இப்படி நடக்கிறதே என்று கண்ணீர் சிந்தி மிக அழுதார்களாம். பாருங்கள், அவ்விதமாக அந்த குளத்தில் கூட கொஞ்சம் போனால் தலைமுங்கி இருக்கும். ஆனால் கத்தை ஏதமாக சரியான அளவுக்கு போயிட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், ஞானஸ்நானம் பெற்று கரையேறி வந்தோம். அதற்கு பிற்பாடு தொடர்ந்து அடுத்த கூட்டம் இனி அங்கே நடத்தக்கூடாது, அங்கே குழப்பம் வந்து விட்டது. சிஎஸ்சி ஆட்களை எல்லாம் ஏற்று விட்டார்கள். அங்கே கண்ணையா என்ற ஒரு உபதேசியார் இருந்தார். அந்த உபதேசியாரை சபையை விட்டு வெளியே தள்ளினார்கள். உடனே அந்த அங்கே இருந்த சபையார் அநேகர் வெளியே வந்தார்கள். இப்படி ஒவ்வொரு சபைகளிலையும் வெளியே தள்ளுகிற ஆளுகள் எல்லாம் கூட்டமாய் சேர்ந்து விடும். அப்படி தான் அந்த சபையை ஆரம்பித்தது. அதற்கு பிற்பாடு மணவாளபுரத்தில் வைத்தோம். மணவாளபுரத்தை ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுத்தார். எங்கே ஞானஸ்நானம் எடுக்கிறது? மணவாளபுரத்துக்கு பின்னாலே ஒரு காயில் இருக்கிறது, உப்பு தண்ணீர். அந்த உப்பு தண்ணியில் ஞானஸ்நானம் எடுப்பாங்களா? இல்லாட்டா கடலுக்கு தான் போகணும். என்ன செய்ய? அப்பொழுது எங்களுக்கு ஒரு வள்ளம் இருந்தது. அது எங்கள் அண்ணன் நல்லா வள்ளம் ஓட்டுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் அதில் ஏற்றி ஏகதேசம் 1 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கும். அவர்களை பழையாற்று கொண்டு போனோம். இந்த பழையாறு இருக்கிறது அல்லவா, சுதந்திரத்து வழியாக ஓடி போய் சேர்றது அல்லவா, அந்த அற்றத்துக்கு கொண்டு போய் நல்ல தண்ணி இருக்கிற இடம் பார்த்து அங்கே போய் அங்கே ஞானஸ்நானம் கொடுத்தோம். பாருங்கள், விதமாக அந்த காலத்தில்
இவ்விதமாக இந்த ஊழியம் வளர்ந்து வளர்ந்து வந்தது. ஒவ்வொரு இடங்களுக்கும் ஜெபிப்போம், கர்த்தர் வழி நடத்துவார். அவ்விதமாகவே செய்து வந்தோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் விதமாக இந்த ஊழியத்தை வளரச் செய்தார். ஊழியத்துக்காக ஆட்கள் சேர்க்க முதலாவதாக ஊழியக்காரர்களுக்காக உபதேசம் படித்து கொடுக்க வேண்டும் என்று நான் தான் வேத கலாசாலை ஆரம்பித்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அனந்த நாடார் குடிப்பிலே மாஸ்டர் தாசியாருடைய வீட்டிலே தான் நடக்கும். அப்பொழுது நான் சொல்லிக் கொடுப்பேன். எல்லாரும் நோட் எழுதுவார். கீழே இருந்தால் எழுதுவார். டெஸ்க்கு ஒன்றும் கிடையாது. கீழே இருந்தால் ஊழியக்காரர். இப்போ டெஸ்க்கு வேணும், சேர் வேணும், அது ஈஸி சேர் வேணும், என்ன இல்லாமல் வேணும் பைபிள் ஸ்கூலுக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கீழே இருந்து எழுதுவார். எழுதி எழுதி கற்றுக்கொண்டதை அவர்கள் கற்றுக்கொண்ட பொழுது அவர்களுக்கு சந்தோஷமாக இருந்தது. ஊழியத்திலே உறுதிப்பட்டார். முதலாவது நாங்கள் 3 பேர் தான் இந்த வர்த்தனா குடிப்பிலே ஒரு ஜெப வீடு கட்டி தந்தார்கள். அங்கே உள்ள விசுவாசிகள், அங்கே உள்ள ஊழியக்காரனுடைய இடத்துல அதிலே தான் முதலாவது நாங்கள் தங்கிறோம். அப்படி தங்கும் பொழுது ஒரு ஊழியர் கூட்டம் வைத்தேன். ஒரு ஊழியர் கூட்டத்தை ஊழியக்கார வாங்க, இந்த ஊழியக்காரன் சாப்பாடு செய்யணுமே, வந்த உடனே அவங்களுக்கு என்னதான் கொடுக்கணுமே, என்ன கொடுக்கறது? ஒரு காரியம் செய்யும், பருப்பெல்லாம் நனைய போட்டு வடை சுடுவா அல்லவா, அதனால் வடை சுட ஆரம்பிப்போம் என்று வடை சுட ஆரம்பிப்போம். அதை பிசையணுமே, அவங்க எப்படி தான் பிசைஞ்சுவாங்களோ பாருங்கள். இந்த உள்ளியும் உடனே போடணும், வத்தலெல்லாம் போட்டு பிசையணும் இல்லை, இதெல்லாம் பிசைஞ்சு பிசைஞ்சு கையெல்லாம் காந்தலாகி போச்சு பாருங்க. என்ன செய்கிறது, காந்திக்கிட்டே இருக்குது. அவங்க எல்லாம் நல்ல வடை இடெல்லாம் சாப்பிட்டாங்க, ஆனால் என் கையோ காந்திக்கிட்டே இருக்குது. பிறகு என்ன பண்ண தெரியுமா, ஒரு அந்த ராத்திரி முழுவதும் ஒரு குடத்தில் தண்ணி எங்கள் அப்பாட்ட சொன்னேன், அப்பா கை காந்து என்ன பண்ணுறது, டேய் குடத்தில் கையை போட்டே இருந்தா, அப்படி நேராக விட்டு போயிட்டேன். குடத்தை ராத்திரி முழுவதும் கையை போட்டே இருந்தேன். வேறொரு நாள் ஊழியக்காரர்களுக்கு சாப்பாடு செய்தோம். அந்த ஊழியக்காரெல்லாம் வந்தாங்க. அதுக்கு முந்தைய வேற ஒரு மனுஷன் வந்தான். எங்கள் இயேசுநேசம் பாஸ்டர் ரொம்ப இறக்கசாலி. அவர் என்ன தெரியுமா, இவன் ஆசாரி குடும்பத்தை சேர்ந்தவன், இவன் ரட்சிக்கப்பட்டான்னா நல்ல சாட்சி, அதனால இவனுக்கு சாப்பாடு கொடுப்போன்னு சொல்லி சாப்பாடு கொடுத்தாரே. அவன் கொஞ்சம் நேரம் இப்படி இருந்து சாப்பிட்டான், அப்புறம் கொஞ்சம் நேரம் இப்படி இருந்து சாப்பிட்டான். அங்கே ஊழியக்காரரை வச்சிருந்த சாப்பாடெல்லாம் தீர்ந்துச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது பிறகு ஊழியக்காரர் வந்து தான் பொங்கினாங்க, பார்த்தீங்களா? ஆகவே இவ்விதமாக ஆரம்ப காலத்திலே இந்த ஊழியத்தில் இப்படி பாஸ்டர் தாசியா பதில் சொல்ல அவர் சரித்திரம் சொன்னார் அல்லவா, அவருடைய கட்டிலின் கீழே படுத்து அப்படியே இருக்கும்போது பாருங்க, அன்றைக்கு தான் அந்த வீடெல்லாம் நொறுங்கினது. வாழையெல்லாம் பிடுங்கி கிணத்துக்குள்ளே போட்டு விட்டு அந்த இடத்துல பெரிய தொந்தரவு பண்ணி, பிறகு ஊரில் அவனுடைய விசுவாசத்தை விலையெல்லாம் வெட்டி எடுத்து பெரிய தொந்தரவு பண்ணார். நாங்கள் நடு இரவில் எழும்பி வெளியே வர்றோம், வெளியே எப்படியா தப்பி போயிடணும், விடிய காலங்க இருந்தால் அந்த ஊருக்காரன் எவனாவது கண்டா மோசம், அதனால தப்பி போயிடணும் வெளியே வர்றோம். வெளியே ஆத்தங்கரையில் வந்த உடனே ஒருத்தர் விசில் அடிக்கிறான். ராத்திரி 12 மணிக்கு. ஏன் தெரியுமா, காத்திருக்கிறான், எப்போமாவது வெளியே வருவாங்க. அவன் விசில் அடித்தது தான் ஆட்கள் வரத்தாங்க. உடனே பார்த்து சாட்சி சொல்றது, பையன் மாதிரி வர்றாங்க, நம்ம என்ன பண்ணுறது, சாடுவோம். நேராக சாடி அந்த பக்கத்தில் நேராக ஒரு விசுவாசி வீடு உண்டு, மூப்பனார் வீடு, தேவ இறக்கம். அவருடைய வீட்டுக்குள்ளே போய் பின் கதவை நான் என்னம்பாங்க, அதெல்லாம் பிறகு சொல்லலாம். கதவை திறந்து பின் கதை திறந்துட்டு அப்படியே வயக்காட்டுக்குள்ளோடு போய் நேராக சாந்தபுரத்துக்கு போயிட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ராத்திரி 1 மணிக்கு பிறகு பார்த்தீங்களா? இன்றைக்கு பாருங்க, அந்த அனந்தநாடாங்குடி போய் எத்தனை பெந்தேகோஸ்து சபை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சாந்தபுரத்தில் பாருங்க, சாந்தபுரத்தில் நாங்கள் கூட்டம் நடத்துவோம், மாதத்துக்கு ஒரு நாள் ஒரு கூட்டம் நடத்துவோம். அப்படி கூட்டம் நடத்தும் பொழுது எல்லா விசுவாசிகள், ஆலங்கோட்டை பக்கம் உள்ளவர்கள், அனந்த நாடாங்குடி பக்கம் உள்ளவர்கள், வர்த்தக நாடார்குடி பக்கம் உள்ளவர்கள், அந்த சேரமங்கலம் பக்கம் உள்ளவர்கள், மணாலக்குறிச்சி பக்கம் உள்ளவர்கள் எல்லாரும் அங்கே கூடி வருவார்கள். நல்ல கூட்டமாக இருக்கும், நல்ல சந்தோஷமாக இருக்கும். ராத்திரி 10 மணி 11 மணி பிறகு தான் கூட்டம் முடியும். ராத்திரி கூட்டம் முடிஞ்சு இவர்கள் அங்கெங்கெங்கெங்கெல்லாம் போனாங்க. போகும்போது வர்த்தக நாடாருக்கு நேராக பாஸ்டர் தாசியா போனார். தாசியா போன போது என்ன செய்தா தெரியுமா, அவருடைய காலில் உள்ள செருப்பையை கலச்சி அங்கே ஒரு கூட்டம் இருந்து கொண்டு அவரை அடித்து உதைத்து வேதனைப்படுத்தினார். ஆலங்கோட்டைக்கு நேராக குறுக்கே நடந்து போனார்கள் சிலர். அவருடைய புஸ்தகத்தெல்லாம் கிழித்து எறிந்து நடுராத்திரியிலே 12 மணிக்கு பிறகு அவர்களை அடித்து அவருடைய வஸ்திரத்தில் கிழித்து புஸ்தகத்தெல்லாம் கிழித்து எறிந்து விட்டார்கள். ஏதோ அந்த சமயத்திலே அந்த நாட்களிலே அடிபடாமல் தப்புனது நான் ஒரு ஆளுந்தான். நான் சைக்கிளில் ஏறி அப்படியே நேராக அரசமலை வழியாக நேராக போய் அங்கே பார்க்குறேன், எல்லாம் அழுதுகிட்டே நிற்குது. என்ன மாசு என்ன நடந்ததோ தெரியலையேன்னு அழுதுகிட்டே இருக்கிறாங்க. நான் போன பாதையில் சத்துக்கள் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
பாருங்க, அவர்களுக்கு ஆறுதல் படுத்தினேன். இன்னொரு நாளில் ஆலங்கோட்டையில பெரிய காவல். என்ன காவல் தெரியுமா? பஸ்ஸில் இருந்து இறங்குவாங்க, யார் பண்ண அடிப்பாங்க. எங்கள் அப்பாவே அடித்து போட்டாங்க, எங்கள் அப்பா அடித்து போட்டாங்க, அங்கே உள்ள உபதேசரை அடித்து போட்டாங்க. இப்படி பெரிய அடி. அப்படி அவர் பிரசங்கியார் போன வேளையில், அவர் வெளியே காட்டுக்கு போன வேளையில் அவரை போய் துணியெல்லாம் பிடுங்கி எல்லாம் கிழித்து எல்லாம் நூலாக கட்டி இறங்கி இப்படியெல்லாம் தொந்தரப்படுத்தின காலம். ஒரு நாளிலே அங்கே கூட்டத்திலே போன பொழுது பாருங்க, அந்த ஊர்காரெல்லாம் வந்து நாங்கள் ஆராதிக்க ஷெட்டை வந்து சூழ்ந்து கொண்டார்கள். ராத்திரி 7 மணிக்கு இப்போ வெளியே போக வேணும். இப்போ இந்த அயல் ஊருக்காரங்க இருக்கக்கூட வெளியே போனோம். அதுதான் அந்த ஊருக்காரருடைய கோரிக்கை. சரி, வெளியே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை ஒரு விசுவாசி வேதக்கண்ணனை வெளியே கூட்டு போனார். வெளியே கூட்டார், வீட்டை திறந்து வச்சுட்டு போகண்டாமா? அவர் வீடு பூட்டி இருக்கு, எங்களை வெளியே கொண்டு போனார். உடனே எல்லாரும் ஓடி வந்து விட்டார். இங்கே பிடிக்கலாம் என்று எல்லாம் வந்து விட்டார். வந்து அடித்தார்களே இவர்கள். அப்பொழுது லேம்பு, இந்த எலக்ட்ரிசிட்டி எல்லாம் பிறகுதான் வந்தது பாருங்க. லேம்பு அதை அடித்தான், அது உடஞ்சு. அந்த உடனே பெரிய நல்ல காரிருள் உண்டானது. எங்களை கண்ணுக்கு அவங்களுக்கு காணல. நாங்கள் அப்படியே தப்பி கொண்டோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாசம் நேராக போயிட்டார், நேராக ரொம்ப தூரம் ஓடி விட்டார். அங்கே ஒரு காம்பவுண்டுக்குள்ளே அடித்தார், ஒரு வீட்டில் இருக்கிறார். இங்கே எல்லாருக்கும் பயம். ஐயோ, அவர் என்ன ஆனதோ தெரியலை, என்ன ஆனதோ தெரியவில்லை. அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் சொன்னார், அவர் இருக்கிற இடத்தை உடனே நேராக போய் அவரை அழைத்து கொண்டு வந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விதமாக பல பாடுகள், பல கஷ்டங்கள், பல துன்பங்கள். புத்தளத்தில் மணவாளபுரத்தில் ஆராதனை நடத்தும் போது என்ன செய்வா தெரியுமா? பெரிய டப்பாவை கொண்டு ரோட்டில் நின்றுட்டு அடிப்பாங்க, கட 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 கடன்னு அடிப்பாங்க. இப்படியெல்லாம் தொந்தரவு. போகிற வர வெளியில், சில வெளியில் இவ்விதமாக பெரிய தொந்தரவு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவ்விதமாய் பாடுகளோடு கூட இந்த ஊழியத்திலே கர்த்தர் தாங்கி வந்தார். கைத்துக்கு அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் எல்லாருக்கும் பிரியமாய் நடக்க முடியவில்லை. எல்லாரும் என்னை நன்றாய் செய்த காரியம் சொன்னாங்க, வலது பக்கம் காரியம் சொன்னாங்க, இடது பக்கம் காரியம் சொல்லலை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யார்கிட்ட தான் இடது பக்கம் காரியம் இல்லை. இடது வாக்கா என்னென்ன காரியம் உண்டோ அவைகள் எல்லாவற்றிலும் ஆண்டவருடைய கிருபை கூட இருந்து தாங்கி வழி நடத்தி கொண்டு வந்தது. இல்லாவிட்டால் வேதம் சொல்லுகிறது, நான் நிர்மூலமாகாது இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ கிருபை தான் தாங்கி கொண்டு வந்தது. ஏனென்றால் எனக்கு அறிவு கிடையாது, பைபிள் காலேஜ் போகல. ஜனங்களை எப்படி நடத்தணும் என்ன தெரியும்? 60 வயசுக்காரன் ஞானசானம் கொடுத்து அவங்கள நடத்தணும். குடும்பமாக இருக்காங்க. நான் ஒரு சின்ன பையன், என்ன பண்ண முடியும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த தாசி அவர் கள்ளு கடையில் வேலை பார்த்துட்டு வந்திருக்காரு, அவர் எப்படி நடத்த முடியும் பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த ஏசுநேசம் வந்து நல்ல வயலோளவு, நல்ல ஃபார்மர், நல்ல கிருஷிக்காரர். அவர் எனக்கு என்ன தெரியும், எப்படி நடத்த முடியும்? ஆகவே எந்த நிலைமையில இருந்த ஜனங்கள் எங்களுக்குள்ளே ஆண்டவர் ஆவியின் ஒருமைப்பாட்டை கொடுத்து ஆச்சரியமாய் நடத்தினார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே உங்களோடு கூட இதெல்லாம் சொல்லி சந்தோஷப்பட எனக்கு ஒரு நல்ல பாக்கியத்தை தந்தார். எனக்கு பல சமயத்தில் வியாதி வந்திருக்கிறது. ஒரு நாளிலே காஞ்சி ரோட்டில் சாது கூட, ஏசுதா சாது கூட, அந்த பூவங்கோட்டில், அந்த பூவங்கோட்டில் இருந்த ஜெப வீட்டுக்கு முன்னாலே ஒரு மரம் இருந்தது, ஒரு பலாமரம் இருந்தது. அந்த பலாமர நிழலில் இரவில் இருந்து அவரோடு பேசிக்கொண்டே இருந்தேன். அவருக்கு ஒன்றும் பண்ணலை, ராத்திரி முழுவதும் இருந்து பேசிகிட்டே இருந்தோம். அவர் சபைகளை பற்றி கேட்டார், ஊழியங்களை பற்றி கேட்டார், ஊழியக்காரர்களை எப்படி நடத்து என்று கேட்டார். இப்படி பல காரியங்களை நாங்கள் 2 பேரும் பேசிக்கொண்டே இருந்தோம். எனக்கு அப்பவே கிடுன்னு ஆடுது. ஏன் தெரியுமா? பனி வந்து ஆடுது. கடைசியாக காலையில் 5 மணிக்கு அவர் புறப்பட்டு போனால் நானும் புறப்பட்டு வந்தேன். அந்த நாளில் இருந்து எனக்கு மலேரியா ஜுரம் பிடித்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு தடவையும் 2-3 வருஷம் தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தது. அப்படி இருக்கும்போது தான் நான் மலேரியா காய்ச்சனாலே ஷாகும் தருவாயில் இருந்தேன். அப்பொழுது பாச வேதாசன் நினைக்கிறேன், அவர் கூடவே இருப்பார், அவர் விலகவே மாட்டார், கூடவே இருப்பார். எங்கள் ஊழிய என்ன காரியம் எதிர்ந்தாலும் கூடவே இருந்து கவனிப்பார். அவ்விதமாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஊழியர்கள் கூட இருந்து, எங்களுடைய அப்பா கூட இருந்தாங்க என்றாலும் கூட இவங்க ரொம்ப சகாயம் பண்ணாங்க. அப்படி மிகவும் அந்த மலேரியா காய்ச்சல் வந்த பிறகுதான் உடம்பு வண்ணம் வச்சது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, சிலருக்கெல்லாம் பாச வண்ணமாக இருக்காரு, நம்மளும் கொஞ்சம் வண்ணமாக இருந்தால் நல்லன்னு ஆசையாக இருக்கு. அப்போ தான் மதிப்பு இருக்குமா? பார்த்தீங்களா? கிடையாது. நம்முடைய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எஸ்பின் பாஸ்டர் போல இருந்தாலும் மதிப்பு தான். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு. ஆகவே பாருங்கள், தேவனுடைய பிள்ளைகள் பாடுகள், துன்பங்கள், தொல்லைகள் அவைகளை கூட பயப்படக்கூடாது, வரத்தான் செய்யும். நம்ம ரூபஸ் பாஸ்டர் சொன்னார் அல்லவா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், பொறுமை பூர்ண கிரியை செய்ய கடவுது. ஆத்திரப்பட என்ன பார்த்து
பொறுமைன்னு ஒரு பக்கம் சொல்லுவாங்க. ஆனால் ட்ரிவாண்ட்ரத்தில் வந்து பாஸ்டர் வந்திருந்தார். அவர் என்ன கண்டவன்னு சொன்னால், நீ ரொம்ப ஆத்திரக்காரன்னு சொன்னார். என்ன ஆத்திரம் தெரியுமா? எனக்கு சில ஆத்திரங்கள் உண்டு. எந்த காரியம் ஒன்றாலும் தடன்னு சீக்கிரம் செய்யணும், அது செய்து முடிச்சுட்டு இருக்கணும். பொறுமையாய் காரியங்கள், சும்மா சோம்பேறியாக இருக்கிறது இல்லை. பொறுமை வேற, சோம்பேறி வேற. ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் உபத்திரவங்கள், துன்பங்கள், தொல்லைகள் வரும்பொழுதெல்லாம் கர்த்தர் மேல் சார்ந்து கொண்டு மிக அருமையாக இருக்கும்போது கர்த்தர் நன்மையான காரியங்களை செய்வார். ஒவ்வொரு அநேக சபைகளுக்கு நான் உதவி செய்ய முடியலை. ரொம்ப பேர் என்கிட்ட பராதி, ரொம்ப பேர் என்னட்ட என்ன இந்த பாஸ்டர் கொஞ்சம் பணம் தர மாட்டேங்கிறார், பணம் 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 பணம்னா கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். எனக்கு அது ரொம்ப ஆசை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பணம் இருந்துகிட்டே இருந்தால் கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். ஆட்கள் முகம் சிரிச்சுட்டே இருப்பாங்க. நம்ம கஷ்டப்படும் போது எட்டியே பார்க்க மாட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பார்த்தீங்களா? இப்போ நான் விசுவாச இடத்துல எதிர்பார்க்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறேன். பாருங்கள், விசுவாசிகள் ஊழியர்களை தாங்க வேண்டும், சபைகள் ஊழியர்களை தாங்க வேண்டும். பாருங்கள், அப்போஸ்தலனாகிய பவுல் கூட எழுதுகிறார், நீங்கள் தான் எனக்கு செய்தீர்கள், வேறு குறைச்சலும் இல்லை, அந்த சபை செய்யவில்லை என்று கூட பராதி சொல்லுகிறார். அப்படி சொல்ல வேண்டிய கட்டத்திலே தான் இன்றைக்கு சபையும் இருக்கிறது, ஊழியர்கள் இருக்கிறார். ஆகவே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாங்கிறதை பார்க்கணும், கொடுக்கிறதே பாக்கியம். அதை மறக்காதீங்க. கொடுத்தா உங்களுக்கு கிடைக்கும். நாங்கள் எல்லாம் எப்படி கொடுத்தோம் தெரியுமா? நீங்கள் நினைப்பீங்க பாஸ்டருக்கு எல்லாம் அமெரிக்காவிலிருந்து அப்படியே கப்பலில் வந்து அப்படியே விழுந்துகிட்டே இருக்குன்னு நினைப்பீங்க. நீங்கள் நினைக்கிறது போல ஒன்று கிடையாது. என்னிடத்துல அற்புதம் இருக்கிறது. நம்முடைய அற்புதம் செய்யும் வல்லமை என்னிடத்துல இருக்கிறது. ஒரு உதாரணம் சொல்கிறேன் கேளுங்க. அது இப்பவும் எப்பவும் நடக்குது. எப்படி தெரியுமா? ஒரு உதாரணம் சொல்கிறேன். நம்முடைய அனந்த நாடார் கொடிப்பு மாசலாமணி ஒரு பாஸ்டர் இருக்கிறார், தெரியுமா உங்களுக்கு? மாசலாமணி, அவரை கேட்டு பாருங்க. அவர் நம்ம சபையில் இருந்தார், சத்தியமங்கலம் சபையில். அவர் இருக்கும்போது தான் சத்தியமங்கலத்தோட ஆலயத்தை கட்டினோம். அந்த ஆலயம் கட்டும்போது என்னிடத்துல காசு கிடையாது. என்னிடத்துல ஒரு வண்டி இருந்தது, ஒரு சின்ன வண்டி இருந்தது. அந்த வண்டியை விற்று அந்த காசை கொண்டு போனேன் சத்தியமங்கலத்தில். அந்த காசை கொண்டு போய் அந்த சத்தியமங்கலத்தில் அந்த இடம் இந்த ஜபோடு கட்டி கொண்டே இருந்தோம். என்ன செலவாச்சு அவர் செலவு எழுதிட்டே இருப்பார். கடைசியாய் வரவையும் எழுதிட்டே இருப்பார். வரவு நான் எழுதுறேன், செலவும் அவர் எழுதுறார். கடைசியாக பார்த்தா வரவோட செலவு ரெட்டிப்பாக கூடி இருக்குது. இது பணம் இங்கேருந்து வந்து எங்கள் 2 பேருக்கு ஒரே சண்டை. நீ திருடனாயா, நான் திருடனா? எங்கள் 2 பேருக்கு சண்டை. வரவை நீ காட்டலை. நான் சொல்கிறேன், எனக்கு பாஸ்டர் நீங்கள் தான் வரவை சரியாக தெளிவாக்கலை. இல்லைப்பா, நீ தான் செய்யலை. கடைசியாக பார்க்கும்போது கொஞ்சத்தை கொண்டு ஆண்டவர் அதிகமாக ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த ஒரே காரியத்திலே தான் இந்த யெகோவா சபையோட ஊழியம் வளர்ந்துக்கிட்டே இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொஞ்சத்திலே நீங்கள் கொஞ்சத்திலே உண்மையுள்ளவர்களாக இருந்தால் கர்த்தர் அதிகமான நன்மைகளை நமக்கு தருவார். கொஞ்சத்திலே நாம் உண்மையாக இருக்கும்போது கர்த்தர் அதிகமான ஆசீர்வாதங்களை தருவார், சந்தேகமே இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி இன்றைக்கு நான் சொல்ல முடியும், இல்லை என்று நான் நினைத்து கொண்டிருப்பேன். எப்படியோ கர்த்தர் வைத்திருப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அற்புதம் செய்யும் தேவ வல்லமை தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு அவசியம். அதை விசுவாசத்தினாலே நாம் பெற்றுக்கொள்ள முடியும். என்னிடத்துல சகோதரிமாருக்கெல்லாம் ரொம்ப கோபம் உண்டு. நாங்கள் கேட்டதெல்லாம் ஒன்றா தர்றாரு இல்லைன்னு கோபம். அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு சபையிலும் கள்ளிமூட்டுக்காரருக்கெல்லாம் ரொம்ப கோபம். அந்த குளத்தாமக்காரருக்கு ரொம்ப வருத்தம். என்ன தெரியுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆசை என்ன, நம்மளை இப்படி கவனிக்கிறாரு, நம்ம ஏன் தரல, அந்த கட்டடம் கிட்ட தரலையே. பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே ஆண்டவர் முடிந்ததை தான் செய்ய முடியும், அதுக்கு மேலே நாம் செய்ய முடியாது. ஆகவே நான் என்னுடைய அனுபவத்தில் கர்த்தர் செய்த அற்புதங்களை சொல்லுகிறேன், செய்ய முடியாத காரியத்தையும் சொல்லுகிறேன். வர நாட்களிலே கர்த்தர் அற்புதமாய் காரியத்தை செய்வார். நம்முடைய யெகோவா சபையை இனிமேல் சற்று வித்தியாசமாய் ஆண்டவர் நடத்த விரும்புகிறார். ஊழியக்காரருடைய மூளையும் புத்தியையும் கொஞ்சம் வித்தியாசப்படுத்த விரும்புகிறார். விசுவாசனுடைய நோக்கத்தையும் கர்த்தர் வித்தியாசப்படுத்த விரும்புகிறார். ஏன் தெரியுமா? மரம் வளர்ந்தாச்சது, இனி அது உறுதியாய் பலனாய் இருக்கிறது. நல்ல உறுதியும் பலமுள்ள ஒரு விருட்சத்தை எப்படி கவனிக்கணுமோ அதைத்தான் நான் கவனிக்க முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவ்விதமாக இனிமேல் சபையானது பலம் கொடுக்க வேண்டும், அதிகமாய் பலம் கொடுக்க வேண்டும். ஏராளமாய் நீங்கள் பலம் கொடுக்கிறீர்கள். உங்களுடைய வருமானங்கள் தசம பாகங்கள் காணிக்கைகளை கொடுக்கிறீர்கள். அதனாலே தான் சபை அதிகமாய் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. இன்னும் தாராளமாய் செய்யுங்கள். பொருத்தனைகளை பண்ணுங்கள். பொருத்தனை பண்ணி கன்வென்ஷன் நடத்துங்க. பொருத்தனை பண்ணி ஊழியர்களை தாங்குங்க. பொருத்தனை பண்ணி கர்த்தருடைய காரியத்தை செய்ய. கர்த்தர் உங்கள் காரியத்தை கவனிப்பார். நம்முடைய நாட்டில் ஒரு பழக்கம் உண்டு அல்லவா? அண்டை விட்டு பிள்ளைய சொல்லுங்க, அண்டை விட்டு பிள்ளைய அணைச்சு வளர்த்தா தன் பிள்ளை தானே வளரும்.
சரிங்களா? உங்க காரியம் தானா நடக்கும், எங்க காரியத்தை நீங்க கவனிச்சா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். புரியுதா உங்களுக்கு? எங்க காரியம்னா ஊழியம், ஊழியத்தின் காரியத்தை நீங்க கவனிச்சா உங்க காரியங்கள் தானே நடக்கும். கர்த்தர் அற்புதமாய் நடத்துவார். ஆகவே இந்த காரியங்களிலே தேவன் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் இதை முடிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.